வெல்கம் பேக் டு மலர் லைஃப் ஸ்டைல் vlog. இன்னைக்கு நம்ம வந்திருக்குது மல்லேஸ்வரம் மல்லேஸ்வரா டெம்பிள் ரோடு. இந்த ரோட்ல தான் கங்கம்மா தேவி கோயில் கூட இருக்குது. இன்னைக்கு இங்கே கடலைக்காய் பரிஷே நடக்குது. அந்த திருவிழாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய் சொல்லு. இந்த கடலைக்காய் பரிஷேக்கு நான் என்னோடய டாட்டர் சாரு, என் நாத்தனார், அப்புறம் அவங்க குழந்தை எல்லாருமே போயிருந்தோம். இந்த கடலைக்காய் பரிஷே மல்லேஸ்வரா ಗೆಳೆಯರ ಬಳಗ அவங்க மூலமாக நடத்தப்படுது. இந்த மல்லேஸ்வரா கோயிலில் இது எத்தனையாவது வருஷமாக நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கடலைக்காய் பரிஷே வந்துட்டு பசவனகுடியில் தான் முக்கியமாக நடத்துவாங்க. பசவனகுடினா புல் டெம்பிள், அதாவது எருதோட கோயில். இது ஏன் நடத்துகிறாங்கன்னா, அந்த பசவனகுடி வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு பயிர் வைக்கிற இடமா இருந்தது. முக்கியமாக வேர்க்கடலை பயிர் வைக்கிற இடம். அந்த இடத்துல வந்துட்டு தினமும் வந்து ஒரு எருது வந்து நிறைய வேர்க்கடலை வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தது. இதை வந்து யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது ராத்திரி நேரத்தில் இந்த எருது ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு போகிறத தெரிஞ்சுக்கிட்டு உழவர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த எருதை பிடிச்சி அடித்து துரத்தணும்னு நினச்சாங்க. அந்த எருது ஒரு நாள் மாட்டிடுச்சு. அந்த எருதை துரத்திட்டே போய் ஒரு இடத்துல வந்து அந்த எருது கல்லாக மாறிடுச்சு. ஒரு சின்ன மலை மேலே கல்லாக மாறிடுச்சு. அந்த கல்லாக மாறின இடம் தான் பசவனகுடி, அதாவது எருதோட டெம்பிள், புல் டெம்பிள்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது வந்து சிவனோட வாகனமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சிவனும் இருக்கிறாரு, கோயில் கட்டியிருக்காங்க. அதுதான் பசவனகுடி. அங்கே வந்துட்டு வேர்க்கடலையை அந்த சிவனோட வாகனமான எருதுக்கு அர்ப்பணம் செய்கிறாங்க. உழவர்கள் வந்து தாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இது வந்துட்டு சிவனுடைய வாகனம், இவருக்கு நாங்கள் வேர்க்கடலையை கொடுக்குறத நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே அவரை அடித்து துரத்துறதுக்காக வந்தோம். அதனால் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு வேர்க்கடலையை நாங்கள் இவருக்கு அர்ப்பணிக்கிறோன்ற பாணியில் வந்துட்டு இந்த கடலைக்காய் பரிஷே நடக்குது. கடலைக்காய்னா வேர்க்கடலை. அதை வந்துட்டு இங்கே சந்தைப்படுத்தி இங்கே விற்கிறாங்க. முதல்ல வந்துட்டு கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்துட்டு இப்போ மல்லேஸ்வரம்லேயும் ஒரு சில வருஷமாக நடத்துகிறாங்க. இது எத்தனை வருஷமாக இங்கே நடத்துகிறாங்க மல்லேஸ்வரம்லன்றது எனக்கு தெரியாது. இந்த வருஷம் தான் நான் வந்து முதல் தடவையாக மல்லேஸ்வரம்க்கு போயிருந்தேன். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பொருட்கள் எல்லாம் ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க. இப்போ நாம் இருக்கிறது வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கபடி கிளப் ப்ளே கிரவுண்ட் உள்ள வந்துட்டு நிறைய விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருந்தது. சாமான்னு சொல்ல முடியாது, தீம் பார்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது உள்ள வந்துட்டு ஜெயண்ட் வீலு, கப் அண்ட் சாசரு, ட்ராகன், மினி கார்ஸு, அப்புறம் மினி பாண்டு, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக மட்டும் இந்த ப்ளே கிரவுண்டில் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 50-100 அந்த மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் ப்ளே பண்ணல, ஏன்னா கிருத்திக் வந்து ரொம்ப குட்டி பையன். சாருக்கு இதில் ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஜஸ்ட் நான் வீடியோ பண்ணி இந்த இடத்துல இது இருக்குதுன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு, இந்த யங்ஸ்டர்ஸ் கபடி கிளப்புக்கு வந்தேன். இது வந்துட்டு கங்கம்மா தேவி கோயிலேருந்து வெளியே வரும்போது ரைட் சைடு கொஞ்சம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு கார்னரில் உங்களுக்கு வெளியே பார்த்தாலே ஜாயிண்ட் வீல் சுற்றுறது தெரியும். அந்த இடத்துல தான் இது இருக்குது. இது வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கபடி கிளப் ப்ளே கிரவுண்ட். இதுக்குள்ளே தான் இந்த ப்ளே செக்ஷன் இருந்தது. அதோடு இதுக்குள்ளே வந்துட்டு காட்டன் கேண்டி, பாப்கார்ன் அந்த மாதிரியும் இருந்தது. டேஸ்டியாகவும் இருந்தது. ப்ரைஸ் வைஸ் வந்து இங்கே விற்கிற எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு 2 விஸ்க் வாங்கினோம். அது வந்துட்டு வெறும் ஜஸ்ட் 20 rupees தான். அப்புறமா வந்துட்டு வேறு சில பொருட்கள் எல்லாம் வாங்கினோம். அதெல்லாம் கூட ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் இந்த அளவுக்கு சீப்பாக இருக்கோம்னு நினைக்கல. நான் ஃபுட்பாத்லலாம் இந்த மாதிரி எதுவும் அவ்வளோ வாங்குறதுக்கு விருப்பப்படுறதில்ல. பட் இவ்வளோ சீப்பாக இருக்கோன்றது எனக்கு இப்போ தான் முதல் தடவையாக தெரிஞ்சுது. இங்கே விற்கிற எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காகவும் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் கூட கிடைச்சிது. ஆக்சுவலி இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து 100 rupeesக்கே கிடைச்சிது. பெரிய சைஸ் பேக் வந்து 200 rupees இருந்தது. நான் அந்த பெரிய சைஸ் பேக்கெல்லாம் 400 rupees கொடுத்து பசவன்குடியில் வாங்கியிருக்கேன். இந்த வின் சிம்ஸு, அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்த சாஃப்டீஸ் வந்து 25 rupees. ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருந்தது. ஃப்ளேவர் வந்துட்டு வனிலா அண்ட் சாக்லேட் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த கடலைக்காய் பரிஷையில் விற்கிற வேர்க்கடலை வந்துட்டு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தா 25 ரூபா. அதாவது அரை சேருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சேரில் வந்து 25 ரூபா. பெரிய சேராக இருந்தால் 50 ரூபா. ஆக்சுவலி அவங்க ரேட் ஜாஸ்தி சொல்கிறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு வேர்க்கடலையும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேர்க்கடலை சாம்பிள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு சிலைகள் எல்லாம் வந்து
அதாவது மண்ணில் செய்கிறது செராமிக்ஸு அந்த மாதிரி சிலைகள் எல்லாம் களிமண்ணோ இல்லை சுண்ணாம்பு அந்த மாதிரியில் செய்கிற செராமிக்ஸு அந்த மாதிரியில் சிலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. இப்போ தான் நம்ம வேர்க்கடலை இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம். வேர்க்கடலையும் முதல் தடவையாக பார்க்குறோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. வேர்க்கடலையை பச்சை வேர்க்கடலை வறுத்து விற்கிறாங்க. அதாவது மண்ணில் போட்டு வறுத்து விற்கிறது. ஒரு வாணலியில் போட்டுட்டு நல்லா கருக விட்டு விற்குவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து வேர்க்கடலையோட விலை வந்து சீப்பாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அரை சேர் வந்துட்டு 100 ரூபாய்க்கு 3ன்னு விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் 4 கேட்டு வாங்கிக்கணும். இல்லை பெரிய சேரை வந்தால் 2 வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு வேர்க்கடலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டை வந்து சாம்பிளாக சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி ரகமாக இருக்கிறது இல்லையா, அதனால் சொன்னேன். பசவனகுடியில் கூட கூடிய சீக்கிரமாக கடலைக்காய் பரிஷே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நானும் வந்து வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஒரு 2 டாய் வாங்கினோம் கிருத்திக்கு விளையாடுறதுக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. இந்த டாய் வந்துட்டு 130 ருபீஸ், 130 ரூபா. வெளியிலெல்லாம் வந்துட்டு இது 250, 300 ரூபாய்க்கு விற்கிது. குவாலிட்டி வைஸ் கூட இது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இடத்துல கிடைக்கிற எல்லாமே வந்துட்டு சீப்பாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இங்கே எதுவும் வாங்கி பார்த்தது கிடையாது. நிறைய தடவை வந்து நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். கங்கம்மா ஜாத்திரை கண்டினியூஸாக 3 நாள் வீடியோ. அப்போ கூட நான் இங்கே இந்த மாதிரி எதுவுமே வாங்கினதில்லை. இந்த தடவை தான் வாங்கினப்போ எங்களுக்கு இதோட குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுது. சீப்பாக இருக்கிற எதுவுமே வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறது தப்புன்னுட்டு இப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டாயோட ரேட் வந்து கடையில் 300 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. இங்கே 130ன்றது ரொம்ப சீப்பு தானே. இந்த இடத்துல வந்துட்டு முக்கியமாக நந்தியை வந்துட்டு, அதாவது புல் வந்து ஒரு 20 அடிக்கு காடுமல்லேஸ்வரா கோயில் பக்கத்தில், அதாவது நரசிம்மசுவாமி கோயில் பக்கத்தில் 20 அடிக்கு வந்து வேர்க்கடலையால் நந்தியை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோயில் உள்ளே கூட வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலையாலேயே அம்மனுக்கு கங்கம்மா தேவிக்கும் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. காடுமல்லேஸ்வரா கோயில்லையும் அப்புறம் நரசிம்ம சுவாமி கோயில் 2த்துலேயும் வந்துட்டு வீடியோ எடுக்க விடல. அதனால் நாங்கள் அங்கே எடுக்கலை. கங்கம்மா தேவி கோயிலில் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோட்லேயே இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குது. இந்த வேர்க்கடலையை உழவர்கள் வந்து நந்திக்கு, அதாவது புல்லுக்கு வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு கங்கம்மா தேவி கோயிலேருந்து உற்சவ மூர்த்தியை கங்கம்மா தேவியை வெளியே எடுத்துகிட்டு வராங்க ஊர்வலம் போகிறதுக்காக. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மேளதாளத்தோட கீழே வந்து இந்த உற்சவ மூர்த்தியை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி லேடிஸ் வந்து இங்கே வந்து கன்னடக்காரங்கள்லாம் வந்துட்டு ஒரு தென்னங்கீத்து தென்னம்பூவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம வந்துட்டு கலசத்தை வச்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, கும்ப கலசம் எடுத்துகிட்டு போவோம் சாமிக்கு முன்னாடி, அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேயே வந்துட்டு நாங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டோம். கோயில் உள்ளே வந்து இன்னும் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கோயில் உள்ளே கூட போய் பார்க்கலாம். ரொம்ப நேரம்லாம் இந்த வீடியோவை நான் போடுறதா இல்லை, டியூரேஷன் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் டைரெக்டாகவும் வந்து பாருங்கள். இது வந்துட்டு சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் முன்னாடியே சூப்பராக இருந்தது அலங்காரம். இது வந்துட்டு அம்மன் மெயின் சன்னிதானம் மூலஸ்தானத்தில் அம்மனை வந்துட்டு உரிச்ச வேர்க்கடலையால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இது லாங் டிஸ்டன்ஸில் எடுத்துருக்கிறேன். ரொம்ப கிட்ட கூட இந்த அம்மனை வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. கங்கம்மா தேவி கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே அலங்காரம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இங்கே எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. எதிரில் இருக்கிற நந்தி கோயில் கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துக்கு வர எல்லாருமே வந்துட்டு டிசம்பர் 2, 3, 4 இந்த 3 நாள் மட்டும்தான் இங்கே வந்து கடலைக்காய் பரிஷே நடக்கும். ராத்திரி கூட நடக்குது. பட் ரொம்ப லேட் நைட்டில் போயிட்டால் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மன் பாருங்கள் என்ன அலங்காரமாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு 2 கண் பத்தாது, அந்த அளவுக்கு அற்புதமாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பக்கத்தில் இருந்து தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஜூம் பண்ணி கூட காட்டியிருக்கேன். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம எதிரில் இருக்கிற நந்தி தீர்த்தா கோயில், இது வந்துட்டு சிவலிங்கத்து மேலே வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து ட்ராப்பாக தண்ணி விழுந்துட்டுருக்கோம். மேலே வந்துட்டு சிவன் பார்வதி, அதாவது தகடுலேயே வந்துட்டு சிவனையும் பார்வதியும் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க.
இது எதிர்க்க வந்துட்டு ஒரு கல்யாணி இருக்குது. கல்யாணியில் வந்துட்டு அதாவது சின்ன குளம், அந்த குளத்தில் வந்துட்டு மீன்களும் ஆமைகளும் இருக்கும். இந்த கோயிலை கூட நான் இதுக்கு முன்னாடி கங்காமாதேவி ஜாத்திரை அப்போது நான் இதை போட்டிருக்கிறேன். பட் இன்றைக்கி வந்துட்டு உள்ளே எல்லாமும் வந்து வேர்க்கடலையாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த இடத்துல கோயில் கிட்ட வந்து வீடியோ எடுக்க விடுறதில்ல, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வேர்க்கடலை வாங்காமல் போக முடியாது. நானும் வேர்க்கடலையை வாங்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால தான் நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். அதோட லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை நான் எப்போவுமே சொல்கிறேன். ஸோ ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்ததாக நான் வேறு எந்த இடத்துல பெங்களூரில் இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் நடக்குதோ இல்லை இந்த மாதிரி ஜாத்திரை நடக்குதோ அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.